ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஆனியன், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, இதுதான் நம்ம சேர்த்துக்க போகிறது. சிக்கன் மற்றது ஃபுல்லாக ஸ்பைசஸ் நம்ம இஞ்சி பூண்டுக்கு பதில் ஃபுல்லாக மசாலா தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டாச்சு. ஆயிலில் கருவேப்பிலை, ஆனியன் நல்லா வதக்கின பிறகு தக்காளி அந்த தேவையான அளவு. இப்போ நம்ம 2 ஆனியன் எடுத்துக்கோன்னா ஒரு தக்காளி போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த மசாலா தன்னை போகிற வரைக்கும் கரம் மசாலா அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். இது என்னென்னா குயிக்காக சீக்கிரமாக நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வர போகிறாங்கன்னா அது செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கனும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 கிலோ சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஈரலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா அந்த ஈரலும் சேர்த்து நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.